புள்ளி வச்ச செங்கோட்டையன் கோலம் போட்டு பாஜகவை உதறும் எடப்பாடி பழனிசாமி. தாவேக அதிமுக இணைகிறதா? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைப்பவர்களுக்கு வெற்றி உறுதி கிடையாது என்பது அனைவருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அந்த புலிகூண்டில் இறங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனி முடிந்த அளவுக்கு அங்கிருந்து வெளியே வந்துடலாம் என்றுதான் நினைப்பார். அதுக்கு செங்கோட்டையன் விவகாரம் ஒரு கருவியாகவும் இருக்கலாம் என்று சினிமா விமர்சகரும் பத்திரிகையாளருமான வலைபேச்சு அந்தணன் கருத்து தெரிவித்துள்ளார். அறம் நாடு என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு அந்தணன், சென்னை வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாலும் கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இப்போதும் அதிமுக தான் தனி மெஜாரிட்டி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். அதாவது பிஜேபியை கணக்கிலேயே எடப்பாடி பழனிசாமி வைக்கவில்லை போலும். செங்கோட்டையன் ஒன்றிணைந்த அதிமுக மாற்றுகிறாரோ இல்லையோ பாஜக உறவை எடப்பாடி பழனிசாமி உடைத்துவிட்டு விடுவார் என்றே தோன்றுகிறது. எனவே செங்கோட்டையன் எடுத்திருக்கும் முடிவானது எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸாக அமையும். ஓபிஎஸ் உள்ளிட்டோரை சேர்க்க போவதில்லை என்று ஆரம்பத்தில் இருந்தே பாஜகவிடம் சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை வைத்து முயற்சித்தால் மட்டும் நடந்து விடுமா என்ன? வெற்றியோ தோல்வியோ தனியாக நின்று பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் எடப்பாடி உள்ளார். அதிமுகவை இணைப்பதால் டெல்லிக்கு ஒரு லாபம் இல்லை. திமுகவை இன்னும் வளர வைப்பதற்கான முயற்சியாகத்தான் அது இருக்கும். எல்லாரையும் சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப பிரஷர் தந்தால் பலூன் வெடித்துவிடும். அழுத்தம் அதிகமானால் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக எடப்பாடி சொல்வதற்கே நிறைய வாய்ப்புள்ளது. ஒருவேளை வழக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அதனை சமாளித்துக் கொள்ளலாம் என்ற முடிவையே எடப்பாடி எடுப்பார். அதிலும் தேர்தல் சமயத்தில் எடுத்தால் அது பலராலும் பேசப்படுவார். இதனால் எடப்பாடிக்கான கிரேஸ் கூடவே செய்யும். ஒருவேளை பாஜகவை முறித்து கொண்டு வெளியே வந்தால் விஜயுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளது. ஏற்கனவே தாவேக அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. பிறகு ஏதோ ஒரு பதவி பிரச்சனையால் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது இருவரில் யாராவது ஒருவர் இறங்கி செல்லலாம் என்ற முடிவுக்கு வரவும் வாய்ப்புண்டு. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு வெற்றி உறுதி கிடையாது என்பது அனைவருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அந்த புலிகூண்டில் இறங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனி முடிந்த அளவுக்கு அங்கிருந்து வெளியே வந்துவிடலாம் என்றுதான் நினைப்பார். அதுக்கு செங்கோட்டையன் விவகாரம் ஒரு கருவியாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அமித்ஷாவை ஏற்கனவே செங்கோட்டையன் சந்தித்ததற்கு இனி மீண்டும் செங்கோட்டையனை சந்திக்க கூடாது. செங்கோட்டையனுக்கு எந்த முக்கியத்துவமும் பாஜக தரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இதற்கு பிறகே கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். இப்போது மறுபடியும் செங்கோட்டையனை அழைத்து டெல்லி பேசியிருக்கிறது. எனவே இதையும் எடப்பாடி பழனிசாமி யோசித்து பார்ப்பார். பாஜகவுடன் உறவையும் முறிக்கவே வாய்ப்புள்ளது. தாவேக தலைவர் விஜய் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்ய போகிறார். எந்த கட்சியின் கூட்டணியும் உடைக்க வேண்டும் என்பது விஜய் எண்ணமில்லை. தான் மக்களிடம் செல்ல வேண்டும், மக்கள் தன் மீது அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய குறிக்கோளாக உள்ளது. இப்போது கூட்டணியை பற்றி யோசிக்க அவருக்கு நேரமில்லை. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.